வெண்ணிலா, இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது. இடத்தை பிரிக்கிறது, வீட்டை பிரிக்கிறது, கிச்சனை பிரிக்கிறது, இந்த மாதிரி சீன் எல்லாம் பழைய படத்துல தான் வரும். அதனால அந்த படத்தையெல்லாம் பார்க்கறத கொஞ்சம் குறைச்சிக்கா. ஏண்டி கிச்சனுக்குள்ள அவளை உள்ள விடக்கூடாதுன்னு என்ன கூட்டிட்டு வந்த? இப்ப என்னடான்னா கிச்சனை பிரிச்சு கொடுக்கற, நீ வந்து சமைச்சுக்கோன்னு சொல்ற. ஏமா 2 பேரும் ஜாலியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவாங்களாம். அதான் அவளை கிச்சன்லயே போட்டு வாட்டணும்னு கிச்சனை பிரிச்சு கொடுத்தேன். இந்த இடுக்குல என்ன கஷ்டப்பட்டு சமைக்கட்டும். ஐயோ, என்ன பண்றோம் எதுக்கு பண்றோம்னு தெரியாம எதையாவது உன்னை பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல என்னையும் வேற இழுத்து விட்டுற. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுறேன் பாரு. ஹலோ சார். ரகு, அங்கே என்ன நடக்குது? அன்னைக்கு அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு மலேசியா கிளம்பி வந்துட்டேன். செல்வம் 10 நாளில் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தானே, அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? சார், அந்த ஆள் தான் பொண்டாட்டிக்காக அவர் பார்த்த பேங்க் வேலையே வேணான்னு விஆர் சொல்லி கொடுத்தார் சார். என்னடா சொல்கிற? ஆமாம் சார், செட்டில்மெண்ட் பணம் மட்டும் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமா. அன்னைக்கு உங்கள் அப்பாவை தனியாக கூப்பிட்டு போய் அதைத்தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் உங்கள் அப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. செல்வத்துக்கு 10 நாளில் பணம் வரப்போகுதுன்னு சொன்னாரே ஒழிய எப்படி வரப்போகுதுன்னு சொல்லவே இல்லை. 1.5 crores ப்ராப்பர்ட்டி வெறும் 50 lakhsக்கு கிடைக்குதுன்ற உடனே செல்வம் விஆர்எஸ் வாங்குற அளவுக்கு போயிட்டானா? அப்போ புருஷன் மட்டாட்டி 2 பேரும் திட்டம் போட்டு தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஆமாம் சார். கம்பெனி கைக்கு வந்துட்டா 2 பேரும் அங்கேயே வேலை பார்த்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்ல. இது புரியாம எங்க அப்பா தான் பேரு நிலைக்கணும், தான் உருவாக்குன இந்த கம்பெனி நிலைக்கணும்னு லூசுத்தனமா பேசிட்டு தெரிஞ்சான். அவரே சொல்ற மாதிரி அவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனி ஏறக்குறைய மகாவுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எழுதி கொடுக்க போறாரு. அதனால அவரோட புள்ள எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ எனக்கு கிடைக்க வேண்டிய அசட்டை, அதனால வரப்போற பணத்தை செல்வம் தட்டி பறிக்க போறான். ரகு, செல்வத்தை நாம சும்மா விடக்கூடாதுரா. அந்த ஏஆர் கார்மெண்ட்ஸ் எனக்கு சேர வேண்டிய கம்பெனி, என்னோட ப்ராப்பர்ட்டி. அதை தட்டி பறிக்கணும்னு நினைக்கிற மகாவுக்கும் செல்வத்துக்கும் நான் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அவங்கள பழித்திக்கணும். ரகு சார், சொல்லுங்க சார். நான் உனக்கு பணம் அனுப்புறேன். ஆளை செட் பண்ணி செல்வத்தை அடிச்சு தூக்கிற. என்ன சார் சொல்றீங்க? ஆளையவே காலி பண்ண சொல்றீங்களா? ஆமா, ஒன்று அவன் சாகணும், இல்லைன்னா கை கால் இழந்து அவன் காலத்துக்கும் கிடக்கணும். நிரந்தரமா புருஷனை பிரிஞ்சோ இல்லை அவனுக்கு காலம் பூரா சேவை பண்ணியோ மகா காலத்தை ஓட்டணும். மறுபடியும் இந்த ஏஆர் கார்மெண்ட்ஸை வாங்கணும்னு அவன் நினைக்கவே கூடாது. சார், அவனை அடிச்சு தூக்கணும் முடிவு பண்ணிட்டா ஆளையவே காலி பண்ணிடலாம். ஆனா செல்வம் செத்துட்டா மகாக்கு நிறைய பணம் கிடைக்குமே. புருஷனே போனதுக்கு அப்புறம் மகா வீட்டுக்குள்ளேயே முடங்கி உட்காந்துருவா. அந்த துக்கத்திலேருந்து அவன் மீண்டு வர்றதுக்குள்ள நான் கம்பெனியை வித்துருவேன். அப்படியே அந்த பணம் வந்தாலும் வெண்ணிலா அந்த பணத்தை மகாக்கு கிடைக்க விட மாட்டாங்க. சரி சார், இதை பத்தி வெண்ணிலா காட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு செல்வ கதையை முடிச்சிடலாம். முட்டாள் முட்டாள், இது வெண்ணிலாவுக்கு தெரியவே கூடாது. அவங்களுக்கு மகாவை தான் பிடிக்காது. ஆனா அவங்க தம்பி மேல உசுராதான் இருக்காங்க. நம்மளால செல்வத்துக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா நமக்கே எதிரியா மாறிடுவாங்க. சரி சார், நீங்க சொன்னபடி இந்த விஷயத்தை நானே செஞ்சு முடிச்சிடறேன். செல்வம் சாகணும். புருஷனோட கோர சாவை பார்த்து மகா கண்ட ரத்த கண்ணீர் வரணும். ரகு, அன்னைக்கு நான் உடனே மலேசியாவுக்கு கிளம்பி வந்ததுக்கு காரணமே செல்வத்தை உடனே காலி பண்ணணும்னு நினைச்சதா. அதை நான் இங்கிருந்து பண்ணாதான் யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது. அதோட நீயும் அங்க மாட்டிக்க கூடாது. நான் மாட்டிக்க மாட்டேன் சார். சரி சார், செல்வம் செத்துட்டன்ற நியூஸோட உங்களுக்கு நான் கால் பண்றேன். என்ன வெண்ணிலக்கா கால் பண்றாங்க? அக்கா. என்ன ரகு, உன்கிட்ட இருந்து போனே காணோம். அஸ்வின் சாரும் கால் பண்ணல. அக்கா, அவர் பயங்கர கோவத்துல இருக்காருக்கா. அதுக்காக அஸ்வினுக்கு சொந்தமான கம்பெனிய அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாரா?
அவர் இங்க இருந்தா தானடா செல்வம் கம்பெனி வாங்குறத தடுக்க முடியும். அவர் மனசே விட்டு போச்சுக்கா. இனி விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க கார்மெண்ட்ஸ் கம்பெனி வாங்குறத உங்களால் தடுக்க முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்க. இல்லைன்னா என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும். சரிக்கா, நான் வச்சுறேன். ஏதாவது விஷயம்னா எனக்கு கால் பண்ணுங்க. ரகு, ஏய் செல்வம், இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்டா. மகா, போன் அடிக்குது பாரு. இது பாக்குறீங்க. ஏதோ அன்னோன் நம்பர்ங்க, எடுக்கட்டா? எடுத்து பேசு. ஹலோ. சொல்லுங்க சார். நான் அவரோட வைஃப் தான் பேசுறேன். அவர் குளிச்சிட்டு இருக்காரு. ஓ அப்படிங்களா சார்? ஓகே சார். ஓகே ஓகே சார், நான் அவர் வந்ததை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ச்சே, ஓகே சார் சொல்லிடுறேன் சார். என்ன ஓகே சார்? யார் பேசுனாங்க, என்ன பேசுனாங்க, ஒண்ணுமே புரியல. என்னவா இருக்கும்? மகா, போன்ல யாரு? பேங்க் மேனேஜர் தாங்க பேசினாரு. விஆர்எஸ் பணத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களை பேங்க்குக்கு வர சொல்லியிருக்காரு. நானே பேங்க் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை விஆர்எஸ் பணம் வந்திருக்குமோ? நேர்ல போனதான் தெரியும். சரி, சரி, நீங்க ரெடி ஆகுங்க. விஆர்எஸ் பணம் வந்துருச்சா? அந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டாங்கன்னா இவன் வேலை அத்தோட காலி. பணம் வாங்க இவனை போக விடக்கூடாது. இத உடனே போய் அம்மா கிட்ட போட்டு கொடுக்கணும். அம்மா அம்மா அம்மா. ஏய், ஏண்டி அம்மா அம்மான்னு ஏலம் விட்டுட்டு இருக்க? ஏற்கனவே டென்ஷனா இருக்கு, மனசு கிடந்து படபடங்குது. என்ன வேணும் உனக்கு? பேங்க் மேனேஜர் போன் பண்ணி செல்வத்தை பேங்க்குக்கு வர சொல்லிருக்காரு. எதுக்குங்கற? எதுக்கு? இன்னைக்கு விஆர்எஸ் பணத்தை செட்டில் பண்ண போறாங்களாம். அதுக்கு நம்மளால என்னடி பண்ண முடியும்? நாமளும் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அவன் தான் கேட்டு தொலைய மாட்டேங்கிறானே. போய் பணத்தை வாங்காதடான்னு சொன்னா மட்டும் அவன் கேட்க போறானா? ஐயோ அம்மா, நீ சமைச்சதை நான் சாப்பிட மாட்டேன், நான் சமைச்சதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுனால என்ன ஆச்சு? பயங்கரமா ஃபீல் பண்ணி ராஜினாமாவை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னானா? இல்ல இல்ல. சரி, நாங்க தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறோன்னு அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க.